3 ஆசைகளை அனுதினமும் அவர் செய்வதற்கு விரும்பக்கூடிய ஆசைகளை சொல்லிட்டு இதையெல்லாம் செஞ்சதனுடைய விளைவு என்னன்றதை பின்னாடி சொல்றாரு. சொறி பிடித்த ஒட்டகத்தை போல இந்த மக்களால் நான் வெறுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுவார். அதுதான் மக்களுடைய ஆக்சுவல் நிலை அந்த காலத்து அரபுகள்ல. அதே கூட்டம் ஹலால் போதிக்கப்பட்டது, ஹராம் போதிக்கப்பட்டது, பிற்காலத்தில் ஒரு பெரும் ஆற்றல் மிகுந்த சமுதாயமாக மாறி போனார்கள். வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். ஒட்டகம் மேய்ப்பதற்கு தடுமாறிய ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு உலகின் 1/3 பகுதியை ஆண்ட மாமன்னராக மிகவும் குறைந்த ஆண்டில் வளர்ந்தார்கள். இன்னும் 10 ஆண்டுகள் அவருடைய ஆட்சி நிலைத்திருந்தால் உலகமே உமரின் காலுக்கு அடியில் என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்யக்கூடிய அளவிற்கு தரமான ஒரு ஆட்சியை நிகழ்த்தி காட்டக்கூடிய மாபெரும் ஆற்றலாக, பேராற்றலாக மாறி போனார்கள் ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. ஹதீஸ் துறையில பெரும் சஹாபாக்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வெளியே வந்தாங்க. 19 வயசுலேயே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு காதியாக ஒரு பெரிய 19 வயசுல ஒரு ஜட்ஜை உருவாக்கி காமிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை தாண்டி போனா ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு 14 நாளில் ஒரு மொழியை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி காமிச்சாங்க. மொழியில ஆனாவனா கூட தெரியாத ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹீப்ரு மொழி படிச்சுட்டாங்கன்னு சொன்னாங்க. யூதர்களோட ஒரு மொழி போய் படிச்சுட்டு வந்தாரு. 14 நாளில் அந்த மொழியை தன்னுடைய சொந்த மொழியாக வச்சிருக்கிறாங்கல்ல, தாய்மொழியா, அவர்களை காட்டிலும் சிறந்து பேசக்கூடிய ஒரு மனிதராக மாறி போனார்கள். அப்பேற்பட்ட ஆற்றலுடையவர்களாக மாறி போனார்கள். காரணம் என்ன? அவங்க வாழ்க்கையில ஹலாலா பார்த்தாங்க, ஹராமா பார்த்தாங்க. அல்லாஹ் அவருடைய தரத்தை உயர்த்தது. சம்பந்தம் இல்லாம பேசுற மாதிரி இருக்குதுல்ல, சூரியன் இருக்குது. சூரியன் அதுக்கு சுட மட்டும்தான் தெரியும், ஜில்லுன்னு இருக்க தெரியாது. அது அதனுடைய இடத்திலிருந்து இந்த பூமிக்கு வர தெரியாது. அது அதனுடைய வேலையை மட்டும் செய்யும் வண்ணம் அல்லாஹ் அதை படைச்சுட்டான். சந்திரன் இருக்குல்ல, சந்திரனுக்கு சூடாக தெரியாது, இரவுல மட்டும்தான் வர தெரியும். அதனுடைய இடத்திலிருந்து பூமிக்கு வரதை விட்டு அல்லாஹ் ஒரு கணக்கெடுப்பின் கீழே இப்படித்தான் செயல்படணும்னு சொல்லிட்டு அதான் அதுக்கு தாண்டி செயல்படவே முடியாது. மனிதன் எதை காட்டிலும், எதை வச்சு இந்த மற்ற எல்லா உயிரினங்களை காட்டிலும், எல்லா படைப்புகளை காட்டிலும் மனிதனை ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அல்லாஹ் மாறுபடுத்தி காட்டினான். மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்று ஒன்று இருக்கிறது, அவனுக்குன்னு ஒரு ஆற்றல் ஒன்று இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டியும் அவனால் செயல்பட முடியும், அதையெல்லாம் விடவும் தரம் குறைவாகவும் அவனால் செயல்பட முடியும். இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு மனிதனுக்கு மெச்சூரிட்டி நாலேஜை கொடுத்துட்டான், தமீஸை கொடுத்துட்டான், நல்லது கெட்டதை பிரிச்சறியக்கூடிய சக்தியை கொடுத்துட்டான், ஹலால் ஹராம கொடுத்துட்டான். நீ ஹலாலின் படி வாழ்ந்தா உண்மையான மனிதனாக இந்த உலகில் வளம் வர தொடங்கி விடுவாய். ஒருவேளை உன்னுடைய தரம் குறைத்து கொள்ளவும் உன்னால் முடியும். இன்னைக்கு பெரும் சமுதாயமாக இஸ்லாமியர்கள் இருக்கிறோம், மனித சமுதாயம் இருக்கிறோம். ஹராமை நம்முடைய வாழ்க்கையை பழக்கமாக்கி கொண்டதனால் ஹலாலை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பெரும் புண்ணியவான்களாக தெரிகிறார்கள். அசலிலே எல்லா மனிதர்களும் புண்ணியவனாக தெரிய வேண்டியவர்கள், ஆனால் ஹராமிலே ஊடுருவி கொண்டு ஹலாலை விட்டும் அப்புறப்படுத்தப்பட்டவர்களாக பெரும் மனித சமுதாயம் ஆகிவிட்டது. நம்ம எல்லாம் ஒவ்வொரு நாளும் நினைச்சு பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஹராமுடைய ஊடுருவல் இருக்கு. பச்சை குத்திய ஒரு இளைஞன் சர்வ சாதாரணமா பேட்டி கொடுக்குறான். ஏப்பா இந்த முஸ்லீம்லாம் பச்சை குத்துறது ஹராம்னு சொல்றாங்க, நீ மட்டும் கொடுத்துட்டு வந்திருக்கிய? ஏன் எல்லாருமே ஹலால முழுசா செய்யறதில்லை, எல்லாருமே ஹலால முழுசா செய்யறதில்லை, எல்லாம் ஹராம் செய்யறாங்க தான். மற்றவங்க செய்யற ஹராம காட்டிலும் இது ஒரு பொருட்டே இல்லை, எந்த ஒரு கூச்ச நாச்சமுமே இல்லாம சர்வ சாதாரணமாக பேட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இன்றைய இஸ்லாமிய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஒரு நிலையில தான் செய்யக்கூடிய ஹராமையை நார்மலைஸ் பண்ணக்கூடிய இளைஞர்கள் வாழக்கூடிய இந்த ஒரு சமுதாயத்துல நாம் எல்லாம் ஒரு முன்மாதிரியாக வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையான மனிதர்களாக, உயர்ந்த மனிதர்கள் அல்ல, உண்மையான மனிதர்களாக இறைவன் இந்த மனித சமுதாயத்திற்கு எந்த ஒரு தகுதியை வழங்கினானோ அதே தகுதியோடு நாம் வாழ வேண்டும் என்றாலே முழுக்க நாம் ஹலாலை பின்பற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். சரிங்களா? இயற்கையான மார்க்கம் தான் இஸ்லாம். அந்த இந்த இயற்கையினுடைய வெளிப்பாடாகத்தான் ஹலால். அதாவது ஒரு பைக் வாங்குறோம், பைக்குக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருவோம். இது இப்ப வந்தனா வண்டி இவ்வளவு நாள் ஓடும், இவ்வளவு நல்லா இருக்கும்ட்டு அந்த ஒரு யூசர் மேனுவலாக குர்ஆனை கொடுத்துட்டான். இது பண்ணணும்னு சொல்லி ஹலாலுடைய பட்டியலை கொடுத்துட்டான், இது பண்ணக்கூடாது சொல்லி ஹராமுடைய பட்டியலை கொடுத்துட்டான். நம்ம நல்லா பார்த்துக்கணும்னா எந்த அளவுக்கு ஹலாலோடு நாம் நம்மை ஒருங்கிணைத்து வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவிற்கு சிறந்த மனிதர்களாக நம்மால்
நிச்சயமாக வர முடியும். ஏக இறைவன் அருள்பாலிப்பானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.